ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல என்ன சமையல், அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போறோம். அங்க என்ன சமையல், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வாழைப்பூ பாருங்க. வாழைப்பூ வந்து வாங்கிட்டு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. மேலே ஒரு 2 இது மட்டும் இந்த மாதிரி கலர் இருக்கும். ஆனால் வந்து இது ஒன்றும் வேஸ்ட் இல்லை, சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்ததெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலும் வயிறு புண்ணு எல்லாத்துக்குமே வந்து லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். இந்த நாரும் இந்த தோலும் எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்காக நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதழ் மாதிரி இருக்கும். அதில் ஒன்று மட்டும் நீளமாக இருக்கும். இந்த நீளமான அந்த மேலே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதையும் எடுத்துடணும். வேஸ்ட்டு இந்த தோல் மாதிரி வெளி பக்கம் இங்கே இருக்கும், அதையும் எடுத்துடணும். இது என்னன்னா கசப்பு அதுன்றதை விட இது வந்து அப்படியே நார் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கும், நான் உடச்சி காட்டுறேன். உடையவே மாட்டேங்குது பாருங்கள். அதால் வந்து நம்ம சாப்பிட முடியாது, அப்படியே நார் மாதிரி அப்படியே நிற்கும். அதால் தான் நம்ம இதை எடுத்துடுறோம். இதுவும் அதே மாதிரி தான். லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஜீரா ரைஸ் செஞ்சிட்ருக்கிறேன். வந்து எல்லாம் தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. முதல்ல நெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே ஒரு கலக்கி மூடி வைக்க வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்ச் வந்து நமக்கு ஜீரா ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்குறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செஞ்சேன். அதை வச்சுட்டு இன்றைக்கி ஜீரா ரைஸோட மாங்காய் ஊறுகாய். இந்த சீசனில் நம்ம முடிஞ்ச வரையும் இந்த மாங்காய் ஊறுகாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். அம்மா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிறுதானியெல்லாம் ஊற வச்சிடலான்னு ஊற வச்சிட்ருக்கிறேன். அப்போ தான் வந்து நைட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சோம்னா மறுநாள் காலையில் இட்லி இல்லை தோசை எதனாலும் ஊற்றிக்கலாம். மோஸ்ட்லி இட்லி ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சூப்பராக வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிறுதானியம் பொறுத்தவரையும் ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சோம்னா நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். நம்ம வந்து ஊற வச்சு அரைக்கிறது எல்லாமே பதமாக செய்யும்போது தான் நார்மல் இட்லி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி சிறுதானிய இட்லி எதாக இருந்தாலுமே வந்து நம்ம அந்த பஞ்சு போல் நல்லா சூப்பராக கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து அம்மா வீட்டு இது வந்து நம்ம ஹோம் டூர் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தடை. சரி இன்னைக்கு கிளம்புறோம்டா அப்படின்னு கிளம்பியாச்சு. ஹோம் டூர் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, அம்மா வீட்டோட ஹோம் டூர் போட்டிருக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போனீங்களான்னு கேட்காதீங்க, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அம்மாவை பார்த்துட்டு வரலாம், கொஞ்ச நேரம் அம்மாவோட இருக்கலான்னு பிளான் பண்ணோம். வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வேற சேரீல தான் வந்திருப்பேன். வந்த பிறக்கும் அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசிட்டே இருந்தோம். திடீர்னு தோணுச்சு இன்னைக்கு வீடியோ எடுத்துடலாமா, ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அங்க கிளம்பி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அரட்டை போச்சு. இங்க யாரு இருக்கிறது? எலி உக்காந்துங்கிற இடத்துல உக்காந்துங்கடா. எலி உக்காந்துங்கிற இடத்துல இல்ல பாருங்க. இந்த மாதிரி யாராவது படிப்பீங்களான்னு, இந்த மாதிரி யாராவது படிப்பீங்களான்னு சொல்லுங்க. எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க guys. வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, என்னால நிம்மதியா வந்து போட்டு பார்க்க முடியல. நான் சின்ன இருக்காங்க. அதான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த படுத்துக்கிட்டே, கம்ஃபர்டபுளான இடம் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சு பண்ணலாம். அப்படியே படிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துக்கினே படிக்கலாம், வெளிச்சத்துக்கு வெளியே. ஆமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாமா? இது வந்து
ரெடியில் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இட்லி ஊற்ற போகிறோம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். அதை வந்து குழம்பு வச்சிடலாம். சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா, சிக்கன், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரே ஸ்பீடு சிக்கன் கிரேவி. இது அப்படியே ஒரு விசில் விட்டுட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு போட்டணும். இதில் வந்து என்னம்மா அரைச்சி வச்சுருக்குறேன்? தேங்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, தேங்காய், வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சாச்சு. இதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி ஒரு விசில் விட்டோம்னா சூப்பராக மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒரு கிண்டி வச்சிடலாம். இப்போ தேய்ச்சிட்டு இட்லிக்கு வந்து தண்ணி காஞ்சிருச்சு. இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஒரு சம்பவம் பண்ணாங்க இங்கே. ஆமாம், பெரிய சம்பவம். அது ஊற்றி இருக்கும்போது எடுத்துருக்கணும். ஆமாம், இந்த ஏரியல் டப்பாவை கீழே கவுத்து ஃபுல்லாக இப்போ தான் க்ளீன் பண்ணி இவ்வளோ பெருசு ஊற்றிச்சு. ஊற்றிட்டு எல்லாம் இப்போ தான் என் மேலே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. சென்ட்டே அடிக்க வேணாம். ஒரு 10 நாளைக்கு உங்கள் மேலே ஸ்மெல் இல்லை, இந்த வீடே ஸ்மெல்லாக இருக்குது. அந்த லாஸ்ட் பால்கனி வரைக்கும் ஸ்மெல் வருது. அந்த அளவுக்கு இருந்தா என் கை எப்படி இருக்கும் பாருங்க. ஏதோ ஸ்மெல் வருதுன்னு தான் நான் எழுந்தே வந்தேன். பார்த்தா இங்கே ஊற்றி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாம் அப்படியே பரவி இப்போதான் அள்ளி ஊற்றணும். ஏன்னா வந்து தள்ளும் போது தெரியல, கீழே விழுந்தது தெரியல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி நிறைய இருந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா என்னடா ஸ்மெல்லு வருது, வத்தி வாசனையோ அப்படின்னு வரேன். கடைசியில் பார்த்தா இங்கே என்னடா ஸ்மெல் வருதுன்னு தான் நானும் வந்தேன். வரும்போது அப்படி வலிச்சு ஊற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் முதுகு வலிக்க இப்போதான் எல்லாத்தையும் எடுத்து அதில் திருப்பி இது பண்ணி எல்லாம் தொடச்சி அப்படி ஒரு வேலையாச்சு. இப்படிலாம் சம்பவம் நடந்தா என்னதான். ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட எங்க எடுத்திருப்போம், போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோ பார்க்கலன்னா அம்மா வீட்டோட ஹோம் டூர் போட்டிருக்கிறோம், பாருங்க. வேலை செய்ய நீங்க இது பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா. ஆக்ஷன் மட்டும் தான். வேலை செய்ய விட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. என்ன நடக்குது சம்பவம் இங்கே தாண்டி அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏரியில் கீழே ஊற்றி வழிச்சு அதில் எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா ஸ்மெல் பார்த்துட்டு இருக்கேன் நான். சீக்கிரட்டா வச்சு அதை வரத்துக்குள்ள ரெடி பண்ணலாம்னு பார்த்தா இந்த வாசனை அது தெருவரையும் போகுது போல. என்ன பண்றது? ரொம்ப நேரமா நானும் இன்னைக்கு வந்து நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, இட்லி. சூப்பரான காம்பினேஷன். அது மட்டன் கிரேவினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்தில் கிடைக்காது. நம்ம திடீர்னு வந்தோம், அதில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கிரேவி வச்சாச்சு. அதுக்கு வந்து நல்ல இட்லி வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டின்னர் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிறதுக்குள்ள திருப்பி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம். எப்பயுமே வந்து இடைவேளை எப்படா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சாய்க்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா கவனிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் எடுக்கிறேன், நீ போமா அப்படின்னு உட்கார வச்சுட்டான். அதுக்கப்புறம் சரி எடு கொஞ்ச நேரம் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் டின்னரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சாப்பிட்டுட்டு திருப்தியா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு முக்கியமா வந்து கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். எங்க போறோன்றது அடுத்து நீங்க பாருங்க. சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே விசில் விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தாளிப்பு போட்டுட்டு தாளிப்பில் பார்த்தீங்கன்னா வடகம், கொஞ்சமாக சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு குக்கரில் வேக வச்சதை அப்படியே ஊற்றி ஒரு கொதி விட்டாச்சு. கடைசியாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்தாச்சு. இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு இது எடுத்துட்டோம். ஒரு தட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுருக்குறோம். இட்லி பாருங்கள் செம்மையாக செம்ம சாஃப்டாக
நல்லா பந்து மாதிரி இட்லி, சிக்கன் கிரேவி. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அப்பா, பசங்க, கௌசிப்பா எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதும் அம்மாவும் நானும் நிதானமாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில திங்ஸ்லாம், முக்கியமான திங்ஸ்லாம் வீட்டில் காலியாக இருந்தது. அப்படியே அம்மா வீட்டு பக்கமே தான். சரி போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ரொம்ப நேரம் இருக்குல்ல. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு 10-10:30 கூட வருவோம். இன்னைக்கு கொஞ்சம் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போனோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட் வந்தோம். அங்கே முக்கியமாக பாருங்கள், இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வெயில் டைமில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெயில் டைம்லாம் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்போம். அதுக்கும் ஏதாவது சொல்லாதீங்க. இப்போ யாராவது கெஸ்ட் வந்தாலும் வந்து டீ போடுவானாலே மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. அதுக்காக வந்து எப்பயுமே ஒரு 2 பாட்டில் வாங்கி வச்சிடுறது. அதுக்காகவே முக்கியமாக வந்தோம். யாராவது வந்தாங்கன்னா, அதுவும் கல்யாண மாதம் வேறவா ஏதாவது வராங்க, டீ போடுறதுக்குள்ளவே அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதால் சரி ஜூஸ் தீந்துருச்சேன்னு வாங்க வந்தோம். அதுக்கப்புறம் சோப்பு, மேகி, இதெல்லாம் ஒரு சில ஸ்நாக்ஸு, சின்ன சின்ன சாமான் தான். மோஸ்ட்லி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், டிமார்ட்டில் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடும் ஒரு 2 மாதத்துக்கு. சின்ன சின்ன பொருள் மட்டும், பேஸ்ட் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோம். அங்கே வந்து மசால் பூரி கடை பசங்களுக்கு இழுத்துச்சு. வேணாடா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு. இப்போ தான் டின்னர் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னோம். ஆனாலும் கேட்கல, வேணும்னாங்க. மளிகை சாமான் வாங்கியாச்சா? அப்படியே இருக்கட்டும், வா. மோர் வந்தாச்சு, மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு. சரி உங்க ஆசையான் கெடுப்பானே, சரி வாங்கிக்கங்க அப்படின்னோம். நம்ம வந்து உடனே ஒன்றும் தூங்க போதில்லை. எப்படியும் 10-11 கூட ஆயிடும். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லாமா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு. மசால் பூரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்தோம்னா பசங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. அம்மா வீட்டில் இருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மோர் மார்க்கெட் போனோம், பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே ஒரு மசால் பூரி கடை இருந்தது. அது வந்து மசால் பூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னா எல்லாம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் எல்லாம் மீதி இருக்குது. இது 2 அது 2 வாங்கிட்டு வந்தோம். சென்னா 2, மசால் பூரி 2 வாங்கிட்டு வந்தோம். 2 அப்படியே உட்காந்துட்டு கொடுத்தாருங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.